I am Ramaselvi. BSS நடத்துகிற டிப்ளமோ இன் மாண்டிசரி கோர்ஸில் மாண்டிசரி கோர்ஸ் வந்து ஸ்ரீ லலிதா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். இது வந்து பேட் ஸ்கில்ஸ் கவுன்சிலுக்காண்டி இந்த வீடியோ எடுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சப்ஜெக்ட்லேருந்து கலரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட் அது பார்க்க போகிறோம். கலரிஃபிக் வேல்யூ ஃபுட் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி எல்லாருமே சாப்பிட தான் செய்கிறோம். அப்படி தானே அதில் வந்து காலையில் மத்தியானம் நைட்டு அப்படின்னு சாப்பிடுறோம். ஆனால் அந்த சாப்பாடு வந்து ஒவ்வொரு நேரம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம். காலையில் ஒன்று சாப்பிடுவோம், மத்தியானம் ஒன்று சாப்பிடுவோம், நைட்டும் வேறு ஏதாவது டிஃபன் சாப்பிடுவோம். இப்போ ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம எதுக்காண்டி அப்படி சாப்பிட்றோம்? அதனால ஒவ்வொரு ஃபுட்லேயும் நமக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் கிடைக்கி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து தெரியாமலே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபுட்டில் எவ்வளோ கிடைக்கி அப்படிங்கிறது நமக்கு எந்தெந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வந்து என்னென்னு இப்போ வந்து பார்ப்போம். The quantitative requirement of food for the human body is expressed in terms of a unit called the large calories. It is a unit of fat used as a yardstick for measuring the energy derived from foods by the body. The calorific value of food depends upon the quality of carbohydrates, fats and proteins present in them. நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்மளோட உணவு ஒரு மனிதனோட உடலுக்கு எவ்வளவு உணவு தேவை, அந்த உணவுலேருந்து நமக்கு எவ்வளோ கலரிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த நம்ம ஃபுட்ல இருந்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து அது தெரியாமல் தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது என்னென்னா இந்த கலரிஃபிக் வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது எதுலேருந்து கிடைக்குது? கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, அதுலேருந்துலாம் அதோட இதை பொறுத்து நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் வந்து 4 கலோரிஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 கிராம் ஃபேட்டில் வந்து 9 கலோரிஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 கிராம் ப்ரோட்டீனில் வந்து 4 கலோரிஸ் நமக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒவ்வொருத்தரோட ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு, அவங்களோட பாலினம், அது அவங்களோட செக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் அதுக்கு தக்க நமக்கு அந்த கலோரிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வேலை செய்கிறதுனால அந்த கலோரிஸ் வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு மீதி வந்து நம்மளுக்கு செலவழிக்கப்பட்டுருது. அதுக்கப்புறம் cereals, pulses, nuts, oils, fats and sugar from the important source of calories in the diets of adults and older children. In the case of infants and young children below 2 years of age, milk is an important source of calories besides proteins, minerals and vitamins. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தானியங்கள், பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரி இதுலேருந்து நமக்கு கலோரிஸ் நிறைய கிடைக்கி. அப்புறம் சில்ட்ரனுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு 2 இயர்ஸ் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம என்ன மெயினாக கொடுக்குறோம்? மில்க். அவங்களுக்கு வந்து மில்க் இருந்தால் அவங்களுக்கு தேவையானது கிடைக்கி. அதுக்கப்புறம் ஃபேட் பீப்புள் நீட் மோர் கலோரிஸ் தென் thin people. An average adult needs energy for different types of activities he undertakes. Finally, the basic requirement for carrying on the living process in the body is 1600 to 1700 calories per day. A standing person, இப்போ இது வந்து டெய்லி வந்து ஒரு நார்மல் பேஷண்ட்க்கு வந்து 1600 to 1700 கிடைக்குது. அதுக்கப்புறம் உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்களா அவங்களுக்கு வந்து 2250 கலரிஸ் கிடைக்குது. அப்புறம் ஹெவி ஒர்க் பண்ணுவாங்களா அவங்களுக்கு 4000 கலரிஸ் கிடைக்குது. நம்மளுக்கு இவ்வளோ கலரிஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸில் வந்து எவ்வளோ கேலரிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்பிளில் வந்து 70 கேலரிஸ், பப்பாயாவில் வந்து 4 கேலரிஸ், அப்புறம் கேரட்டில் வந்து 6 கேலரிஸ், பொட்டேட்டோவில் வந்து 14 கேலரிஸ் கலோரிஸ், மீட் அண்ட் எக்ஸில் வந்து 190 கலோரிஸ், அதுக்கப்புறம் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸில் 55 கலோரிஸ், அதுக்கப்புறம் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸில் 73 கலோரிஸ், மில்கில் வந்து 120 கலோரிஸ், அதுக்கப்புறம் ரூட்ஸ் அண்ட் டர்ட்ஸில் வந்து 150 கலோரிஸ். நம்மளுக்கு ஃப்ரூட்ஸில் இவ்வளோ கலோரிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ். ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் carbon, hydrogen and oxygen. Starch and cellulose are complex carbohydrates. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு எதுலேருந்துலாம் கிடைக்குது? அரிசி மாவு, அந்த
அரிசியில் உள்ள பொருட்கள்லாம் நமக்கு நிறைய கார்போஹைட்ரேட் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த சுகர் பேஷண்ட் அவங்கெல்லாம் நிறைய ரைஸ் வகைகள் எடுத்துக்கிற அந்த அரிசி மாவு அந்த மாதிரி மாவு பதார்த்தங்களை எடுத்துக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நமக்கு நிறைய கிழங்கு வகைகள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுலலாம் நிறைய கிடைக்கும். அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த இதெல்லாம் நமக்கு அந்த இதெல்லாம் கிடைக்குது. அதுலேருந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். Cereals are the most important source of carbohydrates. Fruits and nuts are next in importance. Pulses and fruits are moderate sources of carbohydrates. Certain amount of carbohydrates is also being consumed in the form of pure sugar or jaggery. And the carbohydrates வந்து சுகரு அந்த மாதிரி இதுலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் குக்கிங் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். குக்கிங் இஸ் எசென்ஷியல் ஆஃப் ப்ராப்பர் decision of starch, which is an important source of calories in the diet. When heat is applied in any method of cooking, the starch will and burst. Cooking நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுனால நிறைய நம்ம அதிகமாக குக் பண்ணால் அதில் உள்ள கலோரிஸ் வந்து நம்மளுக்கு இதாயிரும். அதனால இட்லிலாம் இவ்வளோ தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நம்ம அதை விட அதிகமாக இது பண்ணுறோம்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதனால கரெக்டான பக்குவத்தில் தான் நம்ம எல்லாமே சமையல் பண்ணலாம். அதிகமாக அதை வந்து இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு மீட்டு எக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கார்போஹைட்ரேட் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பல்சஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். மில்க்கு வந்து நமக்கு எதில் எவ்வளோ கேலரிஸ் கிடைக்குதுன்னு எல்லாரும் பார்க்கணும்.